இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக உவமை கதைகளினால் போதகம் பண்ணினாங்க. அப்படி தான் இந்த ஒரு கதை உவமையாக சொல்லப்பட்டது. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உவமையின்படி விதையானது பல கனி தருகிற ஒரு சின்ன ஒரு காரியம்தான். இந்த விதையை நம்ம முளைக்க போடும் பொழுது அது விதை முளைத்து மரமாகி செடியாகி கனியோ அல்லது காய்களோ தரலாம். அந்த விதை எங்கே விதைக்கிறோம் என்றதில் தான் இருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது அது வேரூன்றி நிலை பெற்று அநேக கனிகளையும் காய்களையும் தரும். அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இருக்க வேண்டும். அப்படியென்றால் நாம் அதிக நேரம் இயேசுவோடும் அவருடைய வார்த்தையோடும் செலவழிக்க வேண்டும். உண்மையாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும். அவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும்படியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் பொழுது நல்ல நிலம் கனி தருகிறதாய் மாறும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் அநேக ஆசீர்வாதங்களை காண முடியும். ஆகவே நாம் எல்லாரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இருப்போம். இப்போதும் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தாவே, அநேக நேரங்களில் நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய விதைகள் சில நேரங்களில் ஆண்டவரே முளைத்து பலன் கொடுக்காததாய் போய்விடுகிறது. கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை அப்படியாக மாற்றினாலும் என் தேவன் ஒரு விசை இரக்கமும் மனதுருக்கமும் பாராட்டி நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதைகளாக பலன் கொடுக்க அநேக கனிகளும் கொடுப்பதற்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, இது நிமித்தம் நாங்கள் அநேக நேரங்களில் பலன் கொடுக்கிறவர்களாகவும் அநேக நேரங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாகவும் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாகவும் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.